ஓகே, நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம்ஸ். அதாவது பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சில மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏரியாவும் நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்ல பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். அப்போனா இங்கே 11 இருக்கிறது இங்கே எப்படி இருக்கும்? 11 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இப்போ இங்கே 4 சென்டிமீட்டருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இதுவும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கிவன் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸுங்கிறது எது? இதுதான் பேஸ். ஓகேவா? பேஸ் எவ்வளோ வருது? 11 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதுதான் ஹைட். ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். ஓகேவா? பிக்சர் ஆல்ரெடி இங்கே 11 கொடுத்துருந்தாங்க. இது வந்து பேஸ், இது ஆப்போசிட் ஈக்குவலுங்கிறனால இங்கே நான் 11 போட்டிருக்கேன். இங்கே 4 சைட்ஸ் 4 சென்டிமீட்டர், இதோட ஆப்போசிட் 4 சென்டிமீட்டர் வரும். நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஹைட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பேஸ் வந்து 11 சென்டிமீட்டர் தெரிஞ்சிருச்சு, ஹைட் 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னது? B × H ஸ்கொயர் யூனிட். இப்போ பேஸ் நம்ம என்ன ரைட் பண்ணியிருக்கோம்? 11 × ஹைட் எவ்வளவு? 3. ஸோ ரெண்டே மல்டிபிள் பண்ணிங்க என்ன வரும்? 11 3s are 33 ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம்? 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க ரெண்டு பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஏரியா கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம். இப்போ பெரிமீட்டர்னா என்னது? சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ், எல்லா சைட்ஸுமே என்ன பண்ணுமா? ஆட் பண்ணணும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இந்த ரெண்டுமே 11. இந்த சைடு ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே 4. இப்போ எழுதுங்க. ஃபஸ்ட்டு 11 எழுதுகிறேன். 11 ப்ளஸ் இந்த 4 ப்ளஸ் இங்கே 11 நெக்ஸ்ட்டு இந்த 4. 4 சைடு ஆட் பண்ணாமல் நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். 11 ப்ளஸ் 4 15 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 11 ப்ளஸ் 4 15. ஓகே, ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 30. இது என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். பெரிமீட்டருக்கு நம்ம சென்டிமீட்டர் மட்டும்தான் ரைட் பண்ணணும். ஏரியா கேட்டால் தான் ஸ்கொயர் யூனிட், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக. ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா சம் என்ன பண்ணிடலாம்? ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். அதுக்கு நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம்லேயே 2 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா? அதுவும் BQRS. இது ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இது சென்டரில் இருக்க கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இது 10ங்கிறதா வந்து நம்மளுக்கு ஹைட்னு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 2 மெஷர்மெண்ட் இருக்குது. இது எது பேஸ்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னருக்கு இத்தனை ஹைட்டு, இந்த ஹைட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத பேஸ். ஓகேவா? இந்த ஹைட் இருக்குது, ஹைட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இது. இப்போ இதுதான் நம்ம பேஸ்னு எழுதணும். இப்போ இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது என்னது? இதுதானே ஹைட்டு. ஹைட் இப்படி தானே போகுது. அப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் வந்து நம்மளுக்கு பேஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வராது சரியா? ஹைட்டுங்கிறது இது இங்கே தானே ஜாயின் ஆகிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான். அப்புறம் 7 தான் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? 7 தான் நம்மளுக்கு பேஸ். இப்போ ஸோ 7 சென்டிமீட்டர். தப்பு ராங்க இதை எழுதிடாதீங்க. இது இதில் ஜாயின் ஆகிருக்கா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறத பேஸ். இப்போ பேஸ் எழுதியாச்சு, சென்டரில் இருக்கிற ஹைட்டு எழுதியாச்சு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா தான். அதாவது B × H அந்த ஸ்கொயர் யூனிட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் நம்மளுக்கு என்ன வருது? 7 இன்ட்டு ஹைட்டு வந்து 10. ரெண்டே மல்டிபிள் பண்ண வரும். 7 × 10 70. என்ன எழுதலாம்? ஸ்கொயர். இங்கே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம்? ஆர் எப்படி எழுதலாம்? 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? ரெண்டில் எது எழுதினாலும் கரெக்டு தான். ஆனால் அந்த ஏரியா எழுதுகிறப்ப ஸ்கொயர் யூனிட் போடலைன்னா உங்களுக்கு ½ மார்க் போயிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம். சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னா சிம்பிளாக ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா எழுதுகிறப்ப சம் ஆஃப் த லெங்த் ஆஃப் த 4 சைட்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் இந்த பிக்சரில் இது இங்கே 13. அப்போ இதோட ஆப்போசிட் என்ன இருக்கும்? இதுவும் 13ஆக தான் இருக்கும். இங்கே 7 அதோட ஆப்போசிட் அதுவும் 7ஆக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்க 13 + 7 + 13 + 7 இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 13 + 7 20. நெக்ஸ்ட் இது ரெண்டே ஆட் பண்ணால் 20. டோட்டல் நம்மளுக்கு என்ன வருது? 40. இங்கே வந்து சென்டிமீட்டர் மட்டும்தான் ரைட் பண்ணுப்பேன். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு
40 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிக்சரை நம்ம நல்லா பார்த்துட்டு எது பேஸு எது ஹைட்டு நம்ம கொடுத்துருக்கு கிவன் போட்டு ரைட் பண்ணிவிட்டு ஃபார்முலா எழுதி ஒரு பாக்ஸ், இது மாதிரி ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேம் கரெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஃபார்முலா ஆன்சர் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கே பார்க்க அழகாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் 2 சப்டிவிஷனும் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம்.